ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேயர்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர்ல கோயிலோட ரூம் தான் பார்க்க போறோங்க. அதாவது முருகப்பெருமானை தரிசனம் பண்ண பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச விலையில பார்த்தீங்கன்னா, நல்ல வசதியான ரூம்லாம் கட்டி குடுத்துருக்காங்க. அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு காம்பவுண்டுக்குள்ளேயே தான் இருக்குதுங்க. நீங்க முதல்ல வரவன்னு பார்த்தா ஆட்டோல வந்தோம்னா ரூ. 100 ரூ. 150 ரூ. 200 கூட கேட்பாங்க. நீங்க இந்த பஸ் யூஸ் பண்ணிக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு 1/4 மணி நேரத்துக்கு பஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த பஸ் எங்க நிக்கும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த கோயிலோட தேவஸ்தானம் ரூம் அந்த காம்பவுண்டுக்குள்ள நிறுத்துங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு தெரியுது அது தேவஸ்தானம் ரூமுங்க. இந்த கோயில் ரூமுக்கு ஆப்போசிட்லயே பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்க இடம் இருக்குங்க. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா 4 கிணறு இருக்குங்க. நீங்க கடல்ல குளிச்சுட்டு நீங்க 4 கிணறுல குளிச்சுட்டு அப்போ உங்க ரூமுக்கு போய்க்கலாங்க. உங்களுக்கு எல்லாமே பீச் ஓரத்துலயே எல்லாமே பக்கமாவே இருக்குங்க. நீங்க பிரைவேட் ரூம் போகணும்னா நீங்க தனியா ஆட்டோல போகணுங்க, தனியா நடந்து போகணுங்க. நீங்க பஸ்ல போற மாரி இருக்கு. அதாவது ரூ. 320 சொல்லுவாங்க, ரூ. 400 சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு ஆள் ஒரு பர்சனுக்கு தான் போட்டிருப்பாங்க. பட் இது கோயில் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச விலையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே பக்கத்துலயே இருக்குங்க. 4 கிணறு இருக்குங்க, மொட்டை அடிக்க இடம் இருக்குங்க. நம்ம கோயிலுக்கு நீங்க எப்போ வேணா போய்க்கலாம். காலையில 4 மணிக்கு 3 மணிக்கு கூட நீங்க நடந்து கூட போய்க்கலாம். கோயில் என்ட்ரன்ஸ்லயே இருக்குதுங்க இந்த ரூமுங்க. அதே மாதிரி நைட் எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்லைங்க. நம்ம கோயிலில் நம்ம கோயில் சீக்கிரமா நடந்து வந்துடலாங்க. திருச்செந்தூர் கோயில் ரூம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச விலையில தேவசம் ரூமும் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா 1600 வருங்க. அதாவது நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அதாவது ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 400 4 பேருக்கு கணக்கு பண்ணீங்கன்னா 1600 வருங்க. இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட்டு போட்டிருப்பாங்க. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பெட்டில் 4 பேர் படுக்கலாங்க. நீங்கள் கீழே படுக்கணும்னு படுத்துக்கலாங்க. அது 1400 வருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஃபேமிலி ரூம் இருக்குங்க. அது 7 பெட்டு போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 3300 வருங்க. அதாவது இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 7 அடல்ட்ஸுமே 7 பெரியவங்களும் 4 குழந்தைங்க படுத்துக்கலாங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா ரூ. 330 போட்டிங்கன்னா ரூ. 3300 வருங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே ஸ்டே பண்ணுறத விட இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. இதை பற்றி வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 பெட் உள்ள ரூமுங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு ரூ. 333 போட்டிங்கன்னா ரூ. 4200 வருங்க. இந்த ரூம் அந்த இந்த கோயிலோட ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாகவும் க்ளீனாக இருக்குங்க. குறைஞ்ச விலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் தேவஸ்தான ரூமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த ரூமில் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. நீங்கள் வெளியே போய் கஷ்டப்பட வேண்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா ரூ. 320 ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா ரூ. 400 அதாவது சிங்கிள் பர்சன் சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஃபுல் டீட்டெயில் எடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1600 1800 வருங்க. இங்கே நம்ம கோயில் ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே 10 பேர் தங்கினாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ரூ. 330 போட்டிங்கன்னா ரூ. 3300 தான் வருங்க. ஏன்னா நம்ம அந்த கோயில் பக்கத்தில் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி சேஃப்டியாக இருக்கலாங்க. 2வது லக்கேஜ் சேஃப்டியாக இருக்கலாங்க. நீங்கள் அந்தளவுக்கு நம்ம லாக்கரும் கொடுத்துருக்குறாங்க அந்த ரூமுக்குள்ளேயே. நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் திருச்செந்தூர் போயின்னா இந்த கோயில் ரூமை மேக்ஸிமம் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டீலக்ஸ் ரூம், ஏசி ரூம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த ரூம் ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறீங்க. அந்த ரூம் பாருங்க எப்படி இருக்கு, நீட்டா இருக்குன்னு. நீங்க உள்ள என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா, ரூம்ஸுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ரூம் குடுத்தாங்க. நான் நேரா உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரூம் ஓப்பன் பண்ணியும் அது லாக் இருக்குங்க. மேல கீ வச்சா தான் உங்களுக்கு எல்லாமே ஆன் ஆகுங்க. நீங்க உள்ள போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெட் உள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு கிட் ஒண்ணு குடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேல காமிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 டவல் இருக்குங்க. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ளே ஒரு சின்ன கவர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஷாம்பு பாக்கெட் இருக்குங்க. உங்களுக்கு 2 சோப்பு இருக்குங்க. ஒரு பேஸ்ட்டு, பிரஷ்ஷு எல்லாமே ஒரு கிட் இருக்குங்க. அந்த கிட் நம்மளுக்கு குடுத்துருவாங்க. உண்மையிலேயே நம்ம நம்ம போய் நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க. அந்த ரூமு அந்த சின்ன ஒரு பேக் கிட்டே இருக்கு. அதிலேயே நம்ம எல்லாமே நமக்கு அதிலேயே இருக்குங்க. நம்ம அதிலேயே பார்த்துக்கலாங்க. எனக்கு இந்த மாதிரி எல்லா ரூம்லயுமே இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிங் சைஸ் பெட்டுங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃபு 2 குழந்தைங்க தாராளமா இதில படுத்துக்கலாங்க. இந்த ரூம் அதில எல்லாமே நீட்டா இருக்குங்க. ஏசி ரூம் தாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, காட் இருக்குங்க. அது சின்ன கப்போர்ட் இருக்குங்க. உங்களுக்கு சின்ன இந்த ரேக் வச்சிருக்காங்க. உங்களுக்கு அதில எல்லாமே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாங்க. இந்த போர்டு இந்த காட்டு வால் எப்படி இருக்கு, நீட்டாக இருக்குங்க. ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ரூம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, அதே மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லோ, அந்த பேடு ஸ்மெல்லோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெட்டில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நீட்டாக பெட் கிளாத் ஆகட்டும், பெட்டாக இருக்கட்டும், நீட்டாக இருக்குங்க. நம்ம திருச்செந்தூர் ரூமு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேவசரம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி டிவி இருக்குங்க, ஏசி இருக்குங்க. பாத்ரூம்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
நீங்கள் தாராளமாக ரூமில் போனீங்கன்னா குறைஞ்ச ஒரு 5 பேர் 6 பேரும் கூட தங்கிக்கலாங்க. அதில் வந்து அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இது கோயில் ரூம்காட்டி எத்தனை பேர் தங்கிக்கலாங்க. உங்களுக்கு இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி இருக்குங்க. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேனும் இருக்குங்க. நீங்கள் எதுவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ரிமோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு ஸ்டாண்ட் இருக்குங்க. அதிலே இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா ஏசி வந்து புது ஏசி தாங்க. உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்குங்க. கூலிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 டன் இதுங்க. நீங்கள் போட்டோடனே ஒரு 2 நிமிஷம் தாங்க மேக்ஸிமம். அதிலே வந்து ரூம் கூலிங் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இது ஒரு கப்போர்ட் இருக்குங்க. அந்த கப்போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாங்க. ரொம்ப பெருசாகவே இருக்குங்க. நீங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அந்த ட்ராவ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ட்ராவுக்கு ஒன்று லாக்கர் கீயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது இப்போ கேஷோ இல்லை ஜுவல்ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் முக்கியமான பொருள் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. அது தனியாக கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். குறைஞ்சது இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்ச ஒரு 5 பேர் துணி கூட வைக்கலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பெருசாகவே இருக்குதுங்க. பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ரேக் ஆக்கட்டும், இந்த ஒரு ஹேங்கர் எல்லாம் இருக்குது. நல்லா நீட்டாகவே இருக்குதுங்க. அதே மாதிரி டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய டிவி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லோக்கல் கேபிள் டிவி தான் எல்லா சேனல்லையும் வருங்க. நல்லா இருக்குங்க. டிவி ஆகட்டும், இதாகட்டும் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ரூமில் எப்படி இருக்குது அந்த ஃபெசிலிட்டி இருக்கோ, அதே ஃபெசிலிட்டி வந்து அந்த திருச்செந்தூர் கோயில் ரூமில் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாத்ரூம் வந்து நீட்டாக இருக்குங்க. அந்த ப்ரைவேட் ரூமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஸ்மெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கெட்டி இருக்குங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹீட் வாட்டர் இருக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த கிளீசர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து வாட்டர் ஹீட்டர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் சுவிட்சும் வந்து இருக்குங்க. நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குங்க. உங்களுக்கு வாஷ் பேசினும் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு ஸ்மெல்லில் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு அடுத்த ரூம் எதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 பெட் உள்ள ரூமுங்க. இது வந்து ஒரே ஹாலில் பார்த்தீங்கன்னா 9 பெட்டு போட்டிருப்பாங்க. இது ஆக்சுவலாக வந்து நம்ம ஃப்ரெண்டு தங்கியிருந்தாங்க. ஃப்ரெண்டு வந்து வெக்கேட் பண்ணும்போது அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தது. கொஞ்சம் பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்கண்டிஷனலாக இருக்குங்க. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இது நான் ஏசிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 பெட்டு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து பாத்ரூம் தனியாக இருக்குங்க. இந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 9 பேரும் தங்கிக்கலாங்க. உங்களுக்கு இதே மாதிரி ரூம் தான் வந்து 7 பெட்டு உள்ளது ரூம் இருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாத ஹால் இருக்குங்க. இது பார்த்து 9 பெட்டு போட்டிருப்பாங்க. இன்னொரு ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 பெட்டு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஒரு தனியாக இருக்குதுங்க. வந்து ஜென்ட்ஸ்க்கு தனி டாய்லெட் இருக்குங்க. லேடிஸ் தனி டாய்லெட் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து 9 பெட் உள்ள வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபேமிலி ரூம் 9 பெட் உள்ள ரூமுங்க. இதே மாதிரி தான் வந்து ஃபேமிலி எக்ஸிக்யூட்டிவ் வந்து 7 இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரூம் வந்து எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிடுங்க. நம்ம வந்து மேலே காமிச்சது வந்து வாட்ஸ்அப் நம்பருங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகுங்க. புக்கிங் லிங்க் ஓப்பன் ஆகுங்க. இதில் போய் கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு வந்து சைட்டுக்குள்ளே போகும். சைட்டில் வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் நம்ம வந்து ரூம் புக் பண்ணுவோங்க. நீங்கள் நேரடியாக போனாலும் இந்த வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்து இது லிங்க்கில் தான் நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணுவோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே இந்த வந்து ரூம் வந்து புக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வெளியே ப்ரைவேட் ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த 300 ரூம் இருக்குங்க, 400 ரூம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது போட்டிருப்பாங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஒரு பர்சனுக்கு ரூ. 300 மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 5 பேர் இருந்தீங்கன்னா ரூ. 1500 அப்படி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது 400 போட்டிருப்பாங்க. ஒரு 10 பேர் கணக்கு பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 4500 ஆகுங்க. அதுபோல் ஆட்டோ சார்ஜ் வருங்க. அதுபோக வந்து எல்லாமே வந்து இந்த ஃபேமிலி செக்யூரிட்டிலாம் வந்து எதிர்பார்க்க முடியும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் ரூமுங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து கோயில் பக்கத்துலேயே இருக்குங்க. அன்னதான கவுண்டர் இருக்குங்க, பீச் இருக்குங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நாளிக்கிழமை பக்கத்துலேயே இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட் மொட்டையடி இருக்குங்க. எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த நம்ம கோயிலோட ரூம் இருக்குது. நீங்கள் இந்த திருச்செந்தூர் போனீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கோயில் ரூம் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுவும் ஆன்லைன்லேயே வந்து வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருச்செந்தூர் போகும்போது இந்த வீடியோவில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்செந்தூர் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க. வேணுங்கிற நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.